ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு ஏதாவது இந்த விலங்குகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, விலங்குகள் சரணாலயம் அந்த மாதிரி ஏதாவது ஃபாரஸ்ட் போயிட்டு சும்மா இந்த மாதிரி அனிமல்ஸ் எடுத்து அதை பத்தி தான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதுதான் இல்லை. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு 14 கிலோமீட்டர் நடந்தும் போயிட்டு வந்திருந்தேன். இப்ப பார்த்த உடனே சொன்ன உடனே உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்குமே நான் எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. எஸ், திருவண்ணாமலை கிரிவலம் பத்தி தான். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலை கிரிவலம். ஆக்சுவலி எனக்கு இப்போ 36 வயசு ஆகுது. இந்த 36 இயர்ஸ்ல இங்க இருந்தே ஒரு 2 hours தான் திருவண்ணாமலைக்கு போறதுக்கு. ஆனாலுமே இத்தனை வருஷத்துல எனக்கு கிரிவலம் போறதுக்கான வாய்ப்பே கிடைச்சதே இல்லை. முதல் கிரிவலம் போயிருந்தேன். இதோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டேன் கிரிவலம் போகும்போது. ஆக்சுவலி 14 கிலோமீட்டர் நடந்தே எல்லாரும் சுற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். ஆக்சுவலி இது ரொம்ப கூட்டம் கம்மின்னு சொன்னாங்க. ஆனா என்னால அதை நம்பவே முடியல. இவ்வளோ பேர் நடக்கிறாங்களா? அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மழை வேற பெஞ்சது பாருங்களேன். அது எவ்வளோ ஹார்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது நடந்து போறவங்களுக்கு தெரியும். ஆனா கடவுளை நினைச்சிட்டு போனா ஒரு கஷ்டமே தெரியறதில்ல அப்படிங்கிறது நிஜமாவே உண்மைதான். நானும் அந்த கிரிவலத்தை சுத்திட்டு வந்து அதை நான் அப்படி முழுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நிறைய அது போகும்போது நிறைய விஷயம் தோணுச்சு மனசுக்குள்ள. அதெல்லாம் அது திரும்பி டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லை, பட் நிறைய விஷயம் நம்மளுக்கு லைஃப்னா என்னன்ற மாதிரி எனக்கு தோணுன ஒரு சில விஷயமெல்லாம் இருக்கு. எனிவே, இனிஷியலி நீங்க பார்த்தது அந்த நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க எங்க வீட்ல இருந்து கிளம்பி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது எதுக்கு நம்மளுக்கு நியர்பையோ எல்லாரும் வந்து மெயின் ராஜகோபுரத்துக்கிட்ட போயிட்டு தான் சுத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா கிரிவலம் அவ்வளோ சீக்கிரம் சுத்தி முடிக்கவே முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட். பிகாஸ் உள்ளவே காரும் போகாது, நடந்து போக முடியாது, பஸ் எங்கேயோ நிற்கும். அதனால 14 கிலோமீட்டர் அதுக்கு மேல ஒரு நாம 5-6 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு விநாயகர் கோயில்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராஜகோபுரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலயே வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நாங்க தொடங்கணும். இங்க பாருங்க, வாராகி அம்மன் சிலை எல்லாம் இருக்கு. நிறைய நடுவுல நிறைய கோயிலும் அந்த உங்களுக்கு தெரியும். அஷ்டலிங்கங்கள் இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த லிங்கங்களை மட்டுமே வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இடமெல்லாம் நிறைய இருந்தது. ஆனா அந்த கூட்டத்தை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் சத்தியமா இந்த வீடியோங்க. அவ்வளோ கூட்டங்க அந்த மலையில நடக்கிறாங்க பாருங்க. நான் ஸ்பீடப் பண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் லாங் வீடியோவா போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும். பட் இவ்வளோ பேரும் குழந்தைய தூக்கணும், பேக்ஸ் எடுத்துட்டோம், நடந்து போனாங்க பாருங்க. நிஜமாவே கிரேட். இங்க பாருங்க, ராஜகோபுரத்துக்கிட்டே வந்துட்டேன் நம்ம பேசி பேசி. பட் எனிவே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நீங்க பார்த்த 2 அனிமல்ஸும் அந்த மாதிரி நிறைய இருந்தது. நிறைய பேர் அவங்க ஃப்ரூட்ஸோ அது அவங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க போன இடத்துல இருந்து விநாயகர் கோயில் கிட்ட இருந்து ஒரு கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணோம். இங்க பாருங்க, நிக்க முடியல. நான் கஷ்டப்பட்டு உள்ள போய் கற்பூரம் போட்டுட்டு அப்புறம் தான் வெளியே வந்தேன். என் கூட வந்தவங்கள மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அலௌன்ஸ் பண்ற இடத்துல சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்து, அப்போ என் கையில போனும் இல்லை. மற்றவங்க கிட்ட போன் வாங்கி கால் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணல, பிகாஸ் அது ரொம்ப ஷையா இருக்கும். பண்ணல, வெயிட் பண்ணேன், வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க போனோம். அதெல்லாம் மெமரிஸ். எனவே அந்த கூட்டத்தை பாருங்களேன், பார்க்க பார்க்க ஓ மை காட், அந்த கடவுளுடைய அருள் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது இத்தனை வருஷம் 36 வருஷத்தினுடைய ஏக்கம். ரொம்ப யோசிச்சிருக்கிறேன், எங்கெங்க இருந்தோ வராங்க, கிரிவலம் போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு, பிகாஸ் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸை கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால நமக்கு அதுக்கான டைம் கரெக்டாக கிடைக்கல. ஸோ இப்போதான் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக கடவுளுக்கு முகத்துல நன்றி. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவ்வளோ கூட்டங்க, நடக்க முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம் இருந்தது. ஆனா வழியில வந்து நிறைய ஆட்களை பார்த்தேன். லைக் அவங்களால எப்படி சொல்றது, அது சொல்றது கஷ்டமா இருக்கு. நடக்க முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, நிறைய நோய்வாய்ப்பட்டவங்க ரோட்லயே படுத்து யாசகம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பக்கம் வலியா இருந்தாலும் நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கறத நான் சத்தியமா ரியலைஸ் பண்ணேன். கண்டிப்பா காட்க்கு அவ்வளவு தேங்க்யூ பண்ணணுங்க. நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, பட் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. அன்னைக்கு மழை பெஞ்சதுனால அப்படியே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பட் அதுலயுமே கிரிவலம் சுத்திட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இதுல அந்த கூட்டத்தை, நீங்க அங்கங்க வர கூட்டத்தை கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். அவ்வளவு கூட்டம் இருந்ததுங்க.
நிறைய இடத்துல நிறைய வயசானவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, முடியாதவங்க ரோட்லயே படுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அங்க நின்னு வேலை செஞ்சாங்க. நம்ம 16 கிலோமீட்டர் சாமிக்காக நடக்கிறோம். ஆனா அதை விட அதிக மணி நேரம் நின்னு அந்த ஒரு கற்பூரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னுட்டு எவ்வளோ பாட்டிமாருங்க வேலை செஞ்சிருந்தாங்க தெரியுமா? கண்ணு தெரியாதவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாரை பார்த்தும் ரியலி ஐ ஃபீல் சாரி ஃபார் தம். பட் அதை விட கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். பிகாஸ் நமக்கு எந்த குறையும் இல்லாம இவ்வளவு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு. அதவே நம்ம குறை சொல்லி சுத்திட்டு இருக்கிறோம். எனவே இதை பத்தி நான் சொல்லியே ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி இடத்துல 2 இடத்துல நான் நின்று சாப்பிடவும் சாப்பிட்டேன். அவ்வளோ டயர்டான அங்கங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல ப்ரொவைட் பண்ணாங்க. பட் உங்களுக்கு எங்க தேவை இருக்குதோ அந்த இடத்துல நின்று சாப்பிட்டுட்டும் போகலாம். ஒரு தப்பும் கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி டொனேட் பண்றாங்க. நாங்க அந்த மாதிரி போயிட்டு வந்தோம். எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் நீங்களும் கண்டிப்பா கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கே ஃபீல் ஆகும். அது ஒரு சந்தோஷமா இருக்கும் மக்களோட மக்களா நடக்கும்போது. எனிவே தேங்க்யூ அண்ட் என்ஜாய்.